ஹே காய்ஸ், வெல்கம். இட்ஸ் அவர் ஹாப்பி விலாக். டிமார்ட் திங்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணாங்கிற விலாக் தான் இன்றைக்கி ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி ஃபுல்லாக கிச்சன் ஆர்கனைசிங் தான். பிகாஸ் பக்ரீத்துக்கு அடுத்த நாள் ரெடியாக இருக்காது. இன்றைக்கே இந்த வேலையெல்லாம் முடிச்சா தான் விண்டுன்னு பாப்பாங்க தூங்கும்போதே இதை எடுத்தாச்சு. அவளுங்க முழிச்சிருக்கும் போது எடுத்தோன்னா எதுவுமே அடுக்க முடியாது, எல்லாம் ஹாலில் தான் கிடக்கும். சரின்னு டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் போயிட்டு அஃப்ரெஷ் போட்டு இன்னும் கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்ணிட்டு ஒர்க் அவுட் கொஞ்சம் முடிச்சுட்டு வீட்டெல்லாம் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஹால் தான் வருவாங்க மோஸ்ட்லி, ஹால்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு. இன்றைக்கி அவங்களாம் வரல, பக்ரீத்துக்கெல்லாம் என்டர்டைன்மெண்ட்டாக இருப்பாங்க போல், அதனால் கூப்பிட்டதுக்கு யாரும் வரல. ஸோ நம்மளே பண்ணுவோம், அதுக்காக வெயிட்டாக பண்ண முடியும்னு ஃபுல்லாக எல்லாம் பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணிட்டேன். இருந்த துணியெல்லாம் துவைச்சி காய போட்டாச்சு. அவ்வளோதான் வெளியே என்னோடய ஒர்க்கு. கேட்டை பூட்டிட்டு உள்ளே வந்தேன்னா நாள் ஃபுல்லாக எனக்கு வேலையே கரெக்டாக இருக்கும். யாராவது வந்து டோரில் தட்டினா மட்டும்தான் திறக்கிற வேலை. அதுக்கப்புறம் கிச்சனுக்குள்ளே உள்ளே போனால் அவ்வளோதான். செய்யறது என்னமோ சாம்பார் ரசமாக தான் இருக்கும். ஆனால் எதுக்குத்தான் அந்த கிச்சனுக்குள்ளே அவ்வளோ நேரம் இருப்பேன்னு எனக்கே தெரியாது. என்னை விடவே மாட்டாங்க, ரொம்ப தொந்தரவு பண்ணுவாளுங்க. சரின்னு ஆளுக்கு ஒவ்வொரு ஃபுட்டு. எனக்கு மோஸ்ட்லி ஜூஸ் தான், அதனால் ஜூஸ் அடித்தாச்சு. அவங்களுக்கு சாப்பாடு வச்சாச்சு. 2 பேருக்கு 2 கட்டில் அவங்க அப்பா வாங்கி போட்டாலும் 2 பேர் ஒரு கட்டில் தான் தூங்குவாங்க. சரின்னு நானும் எப்படியும் என்னை தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் போதும்னு விட்டுருவேன். ஒருத்தையை டைவர்ட் பண்ணுறதுக்கு இருக்கிற பொம்மைலாம் எடுத்து ஹாலில் கொட்டிட்டு ஒருத்தையை உட்கார வச்சுட்டு வந்தால் தான் இன்னொருத்தையை பார்க்க முடியும். சரின்னு மதியம் லஞ்சையும் முடிச்சாச்சு. இன்றைக்கி லஞ்ச் வந்து சிம்பிளாக தான் பண்ணேன். தயிர் மோர் ப்ளஸ் சாப்பாடு வெண்டைக்காய் பொரியல். ஏன்னா அடுத்த நாள் பிரியாணி இல்லை, ஃபுல்லாக 3 நாளாக நான்வெஜ்ஜாக தான் இருக்கும் பக்ரீத் முடித்தா. அதனால் இன்றைக்கி சிம்பிளாகவே முடிச்சாச்சு. அது வந்து ஹால் எவ்வளோ க்ளீனாக இருந்தாலும் நான் வரக்குள்ளே முடிச்சு கட்டிடுவாங்க. எனக்கு மோர் எடுத்து வச்சுட்டு பாப்பாங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டாச்சு. கொஞ்ச நேரம் தூங்க போட்டோன்னே மணி கரெக்டாக 5 ஆயிடுச்சு. சரி துணியெல்லாம் எடுக்கலான்ட்டு துணி எடுக்கிறதுக்கு வெளியே வந்துட்டேன். பெண்டிங் அந்த ஆயில் டிஸ்பென்சர்லாம் கழுவிட்டு ஆயிலெலாம் ஊற்றி வைக்கிறேன். இந்த ஆயில் ஊற்றும்போது என்ன தான் அதுக்குண்டான கேஜெட் வாங்கினாலும் அந்த பொருள் இருக்கவே இருக்காது. அது ஏன் அவ்வளோ பத்திரமா எடுத்து வச்சாலும் அது தேவைப்படும்போது இருக்காது. பேசாமல் கழுத்தில் தான் மாட்டிட்டு திரியணுமாட்டிருக்குது, எங்கே வைக்கிறதுனே தெரியல. அதுக்கப்புறம் பெண்டிங் திங்ஸ் எல்லாமே எடுத்து எல்லாத்தையும் கொட்டி வச்சாச்சு. நைட் என்ன பண்ணலான்னு யோசித்தா மறுபடியும் நான்வெஜ் தான் கொண்டு வந்தேன். இன்னிலாம் நான்வெஜ் இல்லைன்னா மார்னிங் ஃபுல்லாக பிரியாணி தேக்ஸாக்குள்ளேயே தான் இருக்கணும்னு நான்வெஜ்ஜுக்கு நான் ஒரு கும்பிடு பால் சேமியா எடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். சரி அடுத்த நாள் மார்னிங் வேறு ஏதாவது இடியாப்பம் பண்ணிக்கலான்னு தேங்காய் பால் சேமியாவுக்கு நான் இது என்னோடய ஸ்டைலில் தான் செய்வேன். பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். சமைச்சு முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் ஓகே பெரியவங்க, ஆனால் பாப்பாங்க 2 பேத்துக்கு இந்நேரத்துக்கு தேங்காய் பால் சேமியா கொடுக்க முடியாது, சளி பிடிச்சிக்கொண்டு அவங்களுக்கு இட்லி தோசை ஊற்றலான்னு ஊற்றுறாங்க. அப்போ பெரியவங்க விட்றாங்களா, எனக்கு 2 தோசை வேணும். அதுக்கு பேசாமல் நான் தோசையிலேயே முடிச்சிடலாம். இது ஒரு தடவை அது ஒரு தடவை கிச்சனு அப்பா எனக்கு முடியல. சரின்னு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நைட்டு அரௌண்டு நாங்கள் தூங்குறதுக்கு 11, 12 ஆகிடும். ஹாலை பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணி தொடச்சா தான் மார்னிங் உயிர் வாழ முடியும். அப்போ